வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி ஆனியன் பக்கோடா பேக்கரி ஸ்டைலில் பண்ண போவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயம், அதை நல்ல மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படி கையில் பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் ஆனியன் ஒட்டி இருக்கிறது பிரிஞ்சு வரும். அதே போல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான். பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை, ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மட்டும் சேர்த்து பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். கடலை மாவு ரொம்ப அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா போண்டா மாதிரி ஆயிரும், பக்கோடா டைப்புக்கு வராது. ஸோ அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா இதை பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அந்த சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிருங்க. கையில் சுட்டிட போது பார்த்து பிசைங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்படி கையில் நல்லா உதுத்து விட்டு பக்கோடா பண்ணிக்கலாம். நம்ம ஆனியனை அப்படி கொத்தாக எடுத்து போடாமல் கையில் இப்படி தேய்ச்ச மாதிரி உதுத்து விட்டு போடுங்க. நம்ம இது வரைக்கும் தண்ணி மாவுக்கு நம்ம பிசையவே இல்லை. ஆனியனில் இருந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி அடுத்த பக்கத்தை வேக வைக்கலாம். அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுருங்க. நல்லா அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக பொரிச்சு எடுங்க. ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக முந்திரி வேர்க்கடலைலாம் நம்ம சேர்த்து பண்ணனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் பக்கோடா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு வீட்டில் இருக்க கம்மி இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு விருப்பமானதாகவும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இதை. அவ்வளோதான். இதே போல் மீதி நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கையில் உளுத்து விட்டு நம்ம பக்கோடா பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனியனில் மாவு ஒட்டாதபடி தான் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நமக்கு பக்கோடா நல்ல கிறிஸ்பினஸாக வரும். நீங்கள் ஆனியனில் மாவு ஒட்டலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலோ அது போண்டா கணக்காக மாறிடும். ஸோ அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. வெங்காயம் நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.